ஹலோ வெல்கம் அண்ட் வணக்கம். இன்றைக்கி நாம் ஈஸியான மெத்தடில் அதுவும் சீக்கிரத்தில் சிக்கன் கிரேவி எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாயை சூடுபடுத்தி 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடேறவும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரவும் ஒரு 1/2 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் இல்லாத பட்சத்தில் 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அது கூடயே 2 வரமிளகா, 2 பச்சை மிளகா, 2 இனுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அந்த பச்சை மிளகா காரமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த உள்ள விதையை நீக்கிக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் சீக்கிரம் வதங்கணுங்கிறதுக்காக 2 கல் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கிடலாம். அது மட்டும் இல்லை, இப்படி வதக்குறதுனால அந்த வெங்காயத்தில் உப்பு பிடிச்சி சாப்பிட நல்லா இருக்கும். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வதங்கினதுக்கு அப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிடலாம். எப்போவுமே சிக்கன் மட்டனுக்கெலாம் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கடாய் பிடிக்காமல் நல்லா இதை பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்குனதுக்கு அப்புறமா தீயை கம்மி பண்ணி வச்சுட்டு 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா இல்லாத பட்சத்தில் நீங்கள் சிக்கன் மசாலா சேர்க்குறதா இருந்தால் கூட சேர்த்துக்கிடலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. கொஞ்சம் அந்த மசாலா ட்ரையாக இருந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கிடலாம். அப்படி இல்லைன்னா ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் இதை நீங்கள் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்குனீங்கன்னா இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரும். அதுக்கப்புறமா நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் பீசஸை சேர்த்துக்கிடலாம். அப்படி சிக்கன் பீசஸை சேர்க்கும் போச்சில் அதில் தண்ணி எதுவும் இல்லாத அளவுக்கு நல்லா வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. தண்ணி இல்லாமல் அதை நல்லா அந்த எண்ணெயிலே சுருளை அந்த மசாலாவோடு சேர்த்து வதக்கும் போச்சில் அதனுடைய டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லை, சிக்கன் பீசஸ்லேருந்தே கொஞ்சம் தண்ணி பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். இப்போ ஒரு 5 நிமிஷம் இதை அப்படியே மூடி போட்டு நம்ம குக் பண்ணிக்கிடலாம். இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. இப்போ இதில் நல்லா பழுத்த தக்காளி பழமோ 2 தக்காளி பழம் சேர்த்துக்கிடலாம். அது கூட இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடலாம். சிக்கன் பீசஸ்லேருந்தே நம்மளுக்கு நல்லா தண்ணி பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். அதுவும் இந்த தக்காளி பழத்தையும் போட்டு நம்ம நல்லா இதை கலந்து விடும் போச்சில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டோம் அப்படின்னா அந்த ஆவி தண்ணியும் விழுந்து இன்னுமே நம்மளுக்கு கூட கொஞ்சம் தண்ணி விழுந்து நம்மளுக்கு இதை நல்லா குக் பண்ண ஆரம்பிக்கும். இப்போ பாருங்கள், இன்னொரு 5 நிமிஷம் கழித்து இந்த அளவுக்கு லைட்டாக அப்படி தண்ணி பிரிஞ்சு வர ஆரம்பிக்கு. இந்த சமயத்தில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு தயிரை பீட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. தயிர் அதிகமாக வேண்டாம். இந்த தயிர் சேர்க்கறதுனால சிக்கன் பீசஸ் நல்லா சாஃப்டாக வெந்து வரும். அது மட்டும் இல்லை, அந்த கிரேவினுடைய டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். தக்காளி பழமும் சேர்க்கறதுனால புளிப்பு சுவை வந்துடக்கூடாது. அதனுடைய அளவை நீங்கள் கரெக்டாக சேர்த்துக்கோங்க. இப்போ மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் பார்த்தோன்னா எந்த அளவுக்கு தண்ணி பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்களா? இப்போ நம்ம அந்த தண்ணியினுடைய அளவை பொறுத்து சிக்கன் பீசஸ் எந்த அளவுக்கு வேகணுமோ அதை பொறுத்து தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. முதல்ல ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். மூடி போட்டு கூட ஒரு 5-6 நிமிஷம் கழித்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா இந்த அளவுக்கு குக்காய் வந்திருக்கும். இந்த சமயத்தில் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால், அதாவது முதல் தேங்காய் பால் மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம ரொம்ப நேரம் குக் பண்ணணுங்கிறது கிடையாது. ஒரு 4-5 நிமிஷம் குக் பண்ணிங்கன்னா போதும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு கிரேவி சூப்பராக இருக்குது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணுற சமயத்தில் கொஞ்சோண்டு கொத்தமல்லி தலையை தூவிக்கிட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, சாதம் எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு ரெசிபியாக இருக்கும். இது பேச்சுலராக இருக்கட்டும், பிகினர்ஸாக இருக்கட்டும், எல்லாருக்குமே ரொம்பவே வசதியான ஒரு ரெசிபி தான். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள்.